வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTML இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் HTMLனா என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ நார்மலாக நிறைய பேருக்கு HTMLலாம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். HTMLன்றது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த HTML மோஸ்ட் ஆஃப் த நிறைய வெப்சைட் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலாக இந்த HTML டேக் மூலிமா தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, அண்ட் நிறைய வெப்சைட்ஸ் கூட இந்த HTML மூலிமா தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு சர்வர் சைட்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லியில் எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து HTML டாக்குமெண்ட் மூலிமா தான் வரும். டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு டைப்பில் தான் வரும். ஸோ தட் அதுதான் நம்ம ஆக்சுவலாக ப்ரௌசரில் ஒரு வெப்பேஜ் மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, ஸோ எல்லாமே வந்து HTML டாக்குமெண்ட்டில் தான் வரும். ஒன்ஸ் நம்ம ப்ரௌசருக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு நார்மல் வெப்சைட்டாக வந்து அது ஆக்சுவலாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஓகே, ஸோ அது வந்து பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு HTML டாக்குமெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்னன்னு பார்த்துருப்போம். லைக் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்புட்டில் வந்து ஒரு மலீஷியஸ் ஸ்கிரிப்டை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகி யூசர் சைடில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பண்ணல. ஸோ சேம் திங் கைஸ், இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணுறது பதிலாக நம்ம வந்து ஒரு HTML கோடை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பட் ஆனால் HTML கோடை வச்சு ஜஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இன்ஜெக்ஷன்லேயே ஓகே, லைக் ஒரு பர்டிகுலர் பர்சனை ரீடைரக்ட் பண்ண வைக்கலாம், ஃபிஷிங் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது HTML இன்ஜெக்ஷனில். ஓகே, ஸோ அந்த HTML இன்ஜெக்ஷனை எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறது ஒரு பெனிட்ரேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லெக்சரில் பார்க்கலாம். ஸோ சேம் திங் இதில் வந்து என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் HTML இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் திங் லைக் XSS மாதிரி தான் ஸ்டோர்ட் HTML இன்ஜெக்ஷன் இருக்குது அண்ட் ரிஃப்ளெக்டட் HTML இன்ஜெக்ஷன் இருக்குது. ரிஃப்ளெக்டட் HTML இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு அப்போவே நம்மளுக்கு வந்து அது ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு யூசர் சைடில் வந்து அது காமிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இது வந்து ஒன் டைம் ஒன்லி. ஓகே, எப்போல்லாம் ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து விக்டம் கிட்ட கொடுத்து அந்த லிங்க்கை வந்து விக்டம் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த டைம் மட்டும்தான் ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து ரிஃப்ளெக்டட். திருப்பி அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது, திருப்பி அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. எப்போல்லாம் அந்த விக்டம் வந்து அந்த பர்டிகுலர் பேஜை விசிட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டோர்ட் HTML இன்ஜெக்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம 2 டைப் HTML இன்ஜெக்ஷன் நம்ம இந்த பர்டிகுலர் லெக்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, பிகாஸ் ஜஸ்ட் திங்க் ஆஃப் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். சேம் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கில் வந்து ஸ்கிரிப்ட்டுக்கு பதிலாக நம்ம HTML டேக்ஸை போட்டு இன்ஜெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பட் ஆனால் இதுலேயும் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்குது. அது என்னென்ன சினாரியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.